ரைட். இது வந்துட்டு 2024 கெமிஸ்ட்ரியில் 20வது கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் வந்துக்கிட்டு ஒரு வெப்பொள்ளுரை வரிப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், Ca2+ கேஸ் 2 Cl- கேஸ் ரெண்டும் சேர்ந்து CaCl2 solid வருகுது. இதுக்கு சாலக சக்தி மைனஸ் 2258 கிலோஜூல் மூல் -1 தரப்பட்டிருக்கு. சரியா? இப்போ சாலக சக்தி என்ன? ஒரு திண்ம அயன் சேர்வை உண்டு, solid திண்ம அயன் சேர்வை உண்டு உருவாக்கப்படணும். அது எதிலிருந்து உருவாக்கப்படணும்? அவர வாயு நிலை அயன்களில் இருந்து உருவாக்கப்படணும். ஆகவே இது ஒரு சாலக சக்திக்குரிய ஒரு பெருமானம் தரப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக அந்த திண்மத்தை, அந்த சொலிட்டை நீரில் கரைக்காங்க. அந்த நீரில் கரைக்கப்படுற டைமில் வெளியேற்றப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட அளவான வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. அதை சொல்றது நீரேற்றல் வெப்ப உள்ளுறை. அதன் பெருமானம் -120 கிலோஜூல் மூல் -1. சரியோ? ஆகவே இந்த திண்ம சொலிடை நீரில் கரைச்சால் Ca2+ கரைசல் Cl- கரைசலாக அவங்க அயன் சேர்வை நீரில் கரைஞ்சு கரைசலாக இருப்பாங்க, அயன்களாக இருக்கும். இப்போ கேள்வியில் இன்னொரு தரவு தரப்பட்டிருக்கு. இந்த Ca2+ கேஸ் இருக்குதானே, இந்த Ca2+ கேஸை நேரடியாக நீரில் கொண்டு போய் கரைக்காங்க. இப்போ கேஸ் இருக்கி அவரை திரும்ப நீரில் கொண்டு போய் கரைக்காங்க. அந்த டைமில் அவர் நீரேற்றம் அடைகிற டைமில், அந்த கேஸ் நீரேற்றம் அடைகிற டைமில் ஒரு குறிப்பிட்ட அளவான வெப்பத்தை இழந்து நீரேற்றம் அடையுது. அந்த வெப்ப உள்ளுறை பெருமானம், அதாவது இந்த கேஸை நீரில் கரைக்க டைமில் அவர் இந்த அயன், அதாவது Ca2+ அயன் வந்துக்கிட்டு கரைசலாக மாறுது. டிரெக்டாக கொண்டு போய் கரைக்காங்க. இந்த படிகள் எல்லாம் செய்யலை, டிரெக்டாக கொண்டு போய் கரைக்காங்க. ஸோ அந்த டைமில் எங்களுக்குரிய நீரேற்றல் வெப்ப உள்ளுறை -1650 கிலோஜூல் மூல் -1. இப்போ எங்கள்கிட்ட கேட்காங்க Cl- கேஸ், இந்த கேஸின் நீரேற்றல் வெப்ப உள்ளுறை, அதாவது இந்த அயனை கொண்டு வந்து நம்ம நீரில் கரைச்சோம் தானே, அதே மாதிரி இந்த அயனை நீரில் கரைச்சால் எவ்வளவு வெப்ப உள்ளுறை பெருமானம், அதாவது எவ்வளவு வெப்பம் வந்துக்கிட்டு வெளியேற்றப்படும். மைனஸ்லாம் வரும், ஆனால் நாங்கள் மைனஸ்ன்னு சொல்லலை, எவ்வளோ வெப்ப உள்ளுறை மாற்றம் ஏற்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 Cl-, அதாவது 2 மோல் Cl-. எங்களோட கேள்வியில் கேட்டது கிலோஜூல் பெர் மூல், ஒரு மூலுக்கு தான் கேட்டிருக்கு. ஆகவே அந்த பெருமானம் இது வந்துக்கிட்டு வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்துக்கிட்டு 2 ΔH நான் போடுறேன். ஏன் 2 ΔH போடுறேன்டா, கேள்வியில் கேட்டது ஒரு மூலுக்கு, இங்கே 2 மூல் இருக்கி. ஸோ நான் 2 ΔH போடுறேன். இப்போ நான் ΔH தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த கட்டமாக அப்போ நான் இவ்வளவு சரவையும் வச்சு இந்த பெருமானத்தை இவ்வளவுத்தையும் தான் நான் போட்டிருக்கேன் கேள்வியில் இருந்து. சரியா? இப்போ அடுத்த கட்டமாக இந்த ஒரு வெப்ப ரசாயன மாற்றம், ஒரு வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்துக்கிட்டு இப்போ இந்த Ca2+ கேஸ், அதாவது இவர்ல இருந்து இவர் வாரது நடக்குது. இது வந்துக்கிட்டு 2 பாதைகளில் நடக்குது. ஒன்று இவர்ல இருந்து இவர் வந்து திரும்ப இவர் வாருது, அடுத்தது இவர்ல இருந்து டிரெக்டா இவர் வாருது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இந்த 2 பாதையிலையும் வந்துக்கிட்டு பல படிகளில் நிகழ்ந்தாலும் சரி, அவர் டிரெக்டா ஒரு படியில் நிகழ்ந்தாலும் சரி, நடைபெறுற வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒன்று கொண்டு சமம். அதாவது இவர்ல இருந்து இவருக்கு வாரது எத்தனை படியில் நடந்தாலும் அந்த வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒரே பெருமானமாகத்தான் இருக்கும். ஆகவே நான் -1650 ப்ளஸ் இந்த 2 ΔH. இப்போ இவரில் இருந்து இவர் வாரத்துக்குரிய வெப்ப உள்ளுறை மாற்றம் இவரின் கூட்ட வாரது, அது சமயம். இன்னொரு பாதை CaCl2 சாலக சக்தியை பயன்படுத்தி நீரேற்றல் செஞ்சு வாரது இன்னொரு பாதை. அப்போ அந்த பாதைக்குரியது கூட்டினால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -120.
இப்போ மைனஸ் இதில் பெருமானம் வந்துக்கிட்டு மைனஸ் 2378 ப்ளஸ் இவர் இந்தியாவில் போகிறார் 1650 டிவைட் டு டெல்டா ஹெச். இப்போ டெல்டா ஹெச் சமன் வேறு விட வந்துக்கிட்டு மைனஸ் 728 கீழ் 2 மைனஸ் 364 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 வருது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவிடத்தை இந்த 2 போடுறதை கவனிக்கணும். ஏனென்றால் கேள்வியில் கட்டிக்கிறது 1 மூலுக்குரியது, இங்கே வந்துக்கிட்டு 2 மூல் இதை சமப்படுத்துறதுக்கு 2 மூல் இங்கே போடப்படுது. ஆகவே இங்கே 2 டெல்டா ஹெச் போடணும். அதை நாங்கள் கணக்கில் பிரதிவிட்டு இந்த விடைக்கு வந்து விடலாம். இரண்டாவது விடை.